வணக்கம். ஹலோ, கேக்குதா? 12 கோடிகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க. இனிமே உங்களுக்கும் நன்றி, வரக்கூடிய கோடீஸ்வரருக்கு நன்றி. நம்ம ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் பிளான் அப்படிங்கறத உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். நாமக்கல்ல இருந்து அருணாச்சலம். சார், இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிபிடி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்த ஏடம் சோல்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் கண் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா போராடி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு லாஸே இல்லாம ரோபோட் ஒன்று கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னாக்க யூகே கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போட்டு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து என்ன சட்டத்திட்டமோ அதுக்கு பிரகாரம் வந்து பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஒரு கடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரோபோட் இறக்கி விட்டுருக்காரு. அதுக்கு வந்து எத்தனை முறை நன்றி சொன்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஈடாகாது. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆடம் சோல்மேன் அந்த ஒரு பிசினஸ் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொண்டாந்து கொடுத்த ராஜா சாருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அடுத்தது ஒரு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் ஐடியா வந்த மோகன் சார் தமிழ்நாட்டு சிங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால இந்த உலகத்துக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க பாருங்க, நம்மளுடைய பெத்த எடுத்த அப்பா அம்மா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம யாரு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான மனசங்கடம் இல்லாம அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து போற காலத்துல சிறப்பான வழி தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாமே அதை விட புண்ணியம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னாக்க செய்யணும். ஏன்னா அவங்கதான் நம்ம குல தெய்வம், அவங்கதான் நம்ம வந்து உருவாக்கி கொடுத்தவங்க. அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கு. நம்ம ஜிபிடியில மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஏற்றத்தாழ்வுக்கு வேலையே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன இலக்கை நோக்கி ஓடுறோமோ அந்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிடைக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 7 விதமான பேக்கேஜ் இருக்கு. ஒரு 7 விதமான வருமானம் இருக்கு. இப்ப 7 விதமான பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபாயில இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணிக்கலாம். ஒரு $150 பேக்கேஜ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 14,000 முதலீடு பண்ணாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு $300 பேக்கேஜ் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 28,000 ரூபாய் பண்ணாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு $600 பேக்கேஜ் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 56,000 முதலீடு பண்ணாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு $1,02,400 பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க எடுத்தாங்க அப்படின்னா 2,24,000 பண்ணாங்க அப்படின்னாக்க ஒரு 80 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 4,800 பேக்கேஜ் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா 4,500 முதலீடு பண்ணாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க 1,65 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா 9,600 பேக்கேஜ் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 9 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணாங்கன்னாக்கா 3,30 லட்சம் ரூபாய் கிடைக்கும் சார். இது இப்படி ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க பணம் வந்து இருக்கிறவங்களும் இதுல உள்ள வந்து சம்பாதிக்கலாம். நிறைய இருக்க வந்து கம்மியா இருக்கிறவங்களும் வரலாம், நிறைய வச்சிருக்கிறவங்களும் உள்ள வரலாம். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்த இடம் சோல்மேனுக்கும் அந்த வாய்ப்பு கொண்டாந்து கொடுத்த நம்ம ராஜா சாருக்கும் எத்தனை தூரம் நன்றி சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஈடாகாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு பொன்முட்டு விடுற வார்த்தை வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் இருக்கும். ஆனா அவங்க இலக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகலாம் நம்ம ஒழிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து பண்ணும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வகையான வருமானம் இருக்கு. அந்த 7 வகையான வருமானம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அறிவுப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5% கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய இன்கம்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 2% அவங்க வந்து ஒரு $150 ஒரு உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வித்ரா போடுவாங்க. அதுல 2% உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மில்லியன் இன்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 இந்த மாதிரி நம்ம கீழே வந்து நபர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க 3 மில்லியன் இன்கம்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 6 வகையான வருமானம் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க கம்பெனி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு $150 நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி உள்ள வந்து அதுல எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா $150 எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க அதுதான் மல்டிப்ளை ஆகும். இப்போ $150 என்ன கால்குலேஷன் அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 300, 600, 1,200, 2,400
9,600 வரைக்கும் அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகிக்கும். அப்ப நீங்க ஒரு $150 போட்டு வரீங்கன்னா கம்பெனில நமக்கு வந்து ஒரு 2 கண்டிஷன் சார் வைக்கிறாங்க. மீதி எந்த இடத்துலயுமே கண்டிஷன் இல்ல. மத்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன் இருக்கும். நம்ம கம்பெனில எந்த இடத்துலயுமே கண்டிஷன் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, திங்கள் டு வெள்ளி 5 நாள் வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாரத்துல வந்து 5 நாள், மாசத்துல 20 நாள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த சனி ஞாயிறு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எடுத்துக்கோங்க. எப்போ ஒரு வருமானம் கம்பெனிக்கு வந்து போகுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா நிக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 20 நாள் கொடுக்குறாங்க, கம்பெனி 10 நாள் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வரக்கூடிய அவங்க வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டா நிக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்மளால அவங்களால கொடுக்க முடியும். அப்ப ஒரு நாளைக்கு வந்து $150 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 USDT வரும். ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு 20 நாளைக்கு 60 வரும். அந்த 60 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, 3ஆ பிரிச்சிடுறாங்க. 30% வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்துருவாங்க. 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ண அப்ளைன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி 10% சேலரியா பிரிச்சிடுறாங்க. மீதி 60% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா மறுமுதலீடா கொண்டு போயிடுறாங்க. இந்த மறுமுதலீடா கொண்டு போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் $60 கிடைச்சிருக்கும். $60 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க கையில $18 கொடுத்துருவாங்க. $36 வந்து அடுத்த மாசம் ரீடாப் அப் போயிடும். $6 வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துற அப்ளைனுக்கு வந்து அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கமிஷன் வந்து பிரிச்சு ஒர்க் வந்து பண்றவங்களுக்கு கமிஷனை பிரிச்சு கொடுத்துறாங்க. 2வது மாசம் என்ன ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து $150 வந்து 36 சேர்ந்து 186 உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு வந்து 2% கொடுத்தாக்க $74 கிடைக்கும். இந்த 2வது மாசம் உங்க கையில கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க $22 உங்க கையில கிடைச்சிருக்கும். 3வது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த 60% வந்து பாத்தீங்கன்னா $44 வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் மாசத்துக்கு போயிடும். ஒரு $7 வந்து பாத்தீங்கன்னா அப்ளைனுக்கு போயிடும். இந்த $230 வந்து 3ஆம் மாசம் ட்ரேட் ஆகும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $92 வந்து உங்க கையில கிடைக்கும். அந்த $92 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $22 உங்க கையில கொடுத்துருவாங்க. ஒரு $55 வந்து ரீடாப் போயிடும். ஒரு $9 வந்து அப்ளைனுக்கு போயிடும். அடுத்தாப்புல 4ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க $285 வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மொத்தம் உங்களுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா $114 கிடைக்கும். அதுல உங்க 4ஆம் மாசம் கையில 30% $34 வரும். மீதி வந்து பாத்தீங்கன்னாக்க $68 ரீடாப் போயிடும். ஒரு $10 அப்ளைனுக்கு போயிடும். 5வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து $354 ட்ரேட் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $141 கிடைக்கும். உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா $42 உங்க கைக்கு வரும். உங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ரீடாப் அப்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $68 போயிடும். 6வது மாசம் என்ன ஆகுது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து $439 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு $75 உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல ஒரு $52 உங்களுக்கு வந்து 30% கையில கொடுத்துருவாங்க. ஒரு $105 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீடாப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அப்ளைனுக்கு வந்து $15. இப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 மாசம் உங்களுக்கு வந்து வரக்கூடியத 30% கையில கொடுத்து 60% ரீடாப் பண்ணி 10% அப்ளைன் கொடுத்தது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நீங்க 6 மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 USDT நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்திருப்பீங்க. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு $18,000 வரும். அந்த $18,000 பிடித்த வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 10% போச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு 2,000 போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு $16,000 நீங்க கையில எடுத்திருப்பீங்க. 6 மாசத்துல உங்களுக்கு கூட உங்க கைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நீங்க 30%ல வந்து பாத்தீங்கன்னாக்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க 7வது மாசம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $65 கிடைக்கும். 8வது மாசம் ஒரு 81 கிடைக்கும். 9ஆம் மாசம் $100 கிடைக்கும். 124, 154, 189, 245, 304, 377ன்னு சொல்லி உங்களுக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க $150 முதலீடு பண்ணீங்க. உங்களுக்கு வந்து 30% வந்து பாத்தீங்கன்னா $1,850 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில கிடைச்சிருக்கும். அதை நீங்க ஐநாரா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா $1,66,506. அப்ப நீங்க எந்த வேலையுமே செய்யல சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்ட காசை வந்து மாசம் 30% மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கே நீங்க 15 மாசத்துல எடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க $1,66,000 நீங்க கையில எடுத்துட்டீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி வந்து நம்ம 60% ரீடாப் அப் ஆயிட்டு வருது பாத்தீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 433 இருக்கும். 7வது மாசம் வந்து 453, 8வது மாசம் வந்து 676, 9ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 838, 1039, 1298 இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த 60% டாப் அப் ஆகுறது 3,901 USDT வரும். அதை நீங்க அப்படியே இந்தியாவா பணமா கன்வெர்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 3,51,000 கிடைக்கும். நீங்க ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 5,17,000. நீங்க $150 போட்டிருப்பீங்க. $150 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா USDT கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னாக்க $5,751 USD கிடைச்சிருக்கும்.
அப்ப மொத்தம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையுமே செய்யல சார். நீங்க போட்ட பணத்தை வந்து மட்டும் நீங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நீங்க போட்டது வந்து ஒரு 14,000 முதலீட்டுக்கு 15 மாசத்துல ஒரு 5,17,000 அதுல ஒரு 10% போச்சுன்னா கூட ஒரு 50,000 போச்சுன்னா கூட ஒரு 4,50,000 டு 4,60,000 கை கிடைக்கும் சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒரு பிச்சு அதே மாதிரி நீங்க $300 போட்டா 10 லட்சம் கிடைக்கும். $600 எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய முதலீடு வந்து அதிகப்படுத்துறீங்களோ அதே மாதிரி உங்களோட வந்து பாத்தீங்கன்னாக்க வருமானம் அதிகரிச்சுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து இதுல வந்து நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்ணிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லாப நஷ்டம் நிறைய இருக்கும். ஆனா நம்ம ஜிபிடி பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோபோட்டு லாஸ் பண்ணாது. நமக்கு வரக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கால்குலேஷன் அதை வந்து கால்குலேஷன் பிரகாரம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 to 6 வருமானம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த 15 லெவல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த லெவல் எந்தெந்த லெவல் வருமோ அது பூரா நம்ம கிடைச்சுக்கும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 6 வகையான வருமானம் அந்த ஸ்லாப் வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அது வேலை கரெக்டா செஞ்சிடும். நம்ம வந்து இது ஒண்ணு பெருசா போட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க குழப்பிக்க தேவை. இது வருமா இது அது வருமா இது வருமா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. அதாவது என்னன்னா சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவா செஞ்சு வச்சிருக்காங்க. அது பூரா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன வந்து வருமானம் வரணுமோ அது பூரா உங்களுக்கு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பஸ் பண்ணிடும். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவோ தொழில் வந்து பண்ணிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லாப நஷ்டம் அனுப்பிச்சிருப்போம். ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிபிடி நீங்க வந்து சொன்ன உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மள மாதிரி நிறைய கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய கம்பெனி வந்துட்டு நிறைய போய் மக்களை வந்து லாஸ் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு வெற்றிங்கிறது சாதாரணமா அவங்க கைக்கு போய் கிடைக்காது சார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாதான் கிடைக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்பை கண்டுபிடிச்ச வந்து நபர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 முறைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த செக் பண்ணி அதை வந்து தோத்து அவர் வீட்டுல வந்து மனைவி கூட அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க உனக்கு இதே வேலையா போச்சுன்னு ஒரு டைம் சில டைம்ல சாப்பாடே போடாம கூட பட்னியா கிடந்து கூட அந்த ஆராய்ச்சியை பண்ணி அவர் கண்டுபிடிக்க வந்தா ஒரு 1000 முறை தோத்தாலும் 1001ஆவது முறை வெற்றி வர நம்பிக்கையோட வேலை பார்த்தோம்னா நீ உலகமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வெளிச்சமா இருக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி. அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடில வந்து நம்ம யாரும் சோல்மேன் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 4 வருஷமா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க கத்துக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் உண்மையாலுமே இப்போ ஒரு 6 மாசமா ஒரு மன திருப்தியோட வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான தங்குதடை இல்லாம நமக்கு தேவையை நான் வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்களும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத என்னால முடிஞ்சு சப்போர்ட் பண்ணி நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி நீங்க வந்து முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்ச தொழில நீங்க போட்ட பணத்தை எடுக்கணும்னாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 கோடி ரூபாய் முதலீடு போட்டு தொழில் பண்றீங்க. ஒரு 10 லட்சம் போட்டு முதலீடு பண்றீங்க. ஒரு 10,000 போட்டு ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த 10,000 நீங்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் டைம் ஆகும் அப்படின்னு உங்களால கணிக்கவே முடியாது. ஆனா நம்ம ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு $150 போட்டு 14,000 நீங்க முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 மாசம் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் செய்யாட்டியா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வந்து விழுந்துரும். 10% போக ஒரு 4,60,000 நீங்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு பண்றவங்களுக்கு இல்ல சார் இதெல்லாம் பத்தாது அப்படின்னா கம்பெனி வந்து சொல்றது என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க பிளான் போச்சு அப்படின்னா 560 கோடி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு சிக்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்க 80 கோடி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயுமே அதை வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்துவாரு. அதை நாங்க பின்னால வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த 80 கோடிங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஆனா 80 கோடிங்கிறது 15 மாசங்கிறது 30 மாசம் ஆகலாமா ஒழிஞ்சு ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க அதோட நமக்கு டைமிங் தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனா கண்டிப்பா 80 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு முயற்சியா வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 4 பேத்துக்கு சொல்லிட்டு அவங்க வரலையா இது என்ன அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து யாரும் இருந்துடாதீங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க தெரிஞ்ச நண்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 50 to 100 பேர் வந்து நேம் லிஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்புங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு 7 சிங்கம். அந்த 7 சிங்கம் நீங்க டைரக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எவ்வளவு பிசினஸ் போனாலும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். நம்ம வந்து ஒருத்தர் 2 பேர் போட்டு நம்ம வருமானம் வரலையே அப்படின்னாக்க நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்ம கீழே போட்டோம் அவங்க பாட்டு கீழே டீம் கொண்டு போயிருவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க
நீங்க ஒரு 2 பேரை அறிவுப்படுத்தீங்கன்னா ஒரு 4 லெவல் தான் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருமானம் வராது. அதனால நீங்க வந்து தயவு செய்து முதல்ல செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 டைரக்ட வந்து நீங்க வந்து குடுத்துட்டு, அதுல வந்து பாரு ஆக்டிவா யார் ஒர்க் பண்றாங்க, ஒரு 560 கோடி அப்படியே நினைக்கிறவங்க, பிளஸ் எனக்கு 80 கோடியாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுல வருவாங்க. அவங்க 2 பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு வந்து டீம் எடுத்து குடுத்து, அவங்களுக்கு வந்து நீங்க மோட்டிவேஷன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஐடியாஸ் குடுத்து, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்களையும் நீங்க 80 கோடி சம்பாதிக்க வைக்கலாம். நீங்களும் 80 கோடி சம்பாதிக்கலாம். அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா வந்து படிப்புலயே எடுத்துங்களேன். படிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க, நீங்க படிச்சுட்டு முதல் மார்க் வாங்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போனவங்க, கடைசி வரைக்குமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சம்பளத்துக்கு போயிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, முதலாளி ஆகுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுல படிக்காம நபர் வந்து பாத்தீங்கன்னாக்க, ஃபெயில் ஆயிருப்பாங்க. அந்த ஃபெயில் ஆனவங்க அத்தனை பேர் ஏதோ தொழில்ல போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த தொழில கத்துக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க, பல பேருக்கு அவங்க முதலாளியா இருப்பாங்க. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலேஜ் இருக்கு அப்படின்னா, காலேஜ் வச்சு நடத்துறவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா, படிச்சு டிகிரி வாங்கினவங்க யாருமே கிடையாது. அவங்க அனுபவம் தான் படிப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்படி வச்சோம்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ் கட்டுறது பணம் சம்பாதிக்கிற நோக்கமே இல்ல. நம்ம தான் சரியா படிக்கல. நம்மளால அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து வரவங்க படிக்கணும் அப்படிங்கிறனால அந்த நோக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கட்டுனாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, படிக்காம இருந்தால அவங்க சில 1000 பேர், லட்சம் பேரை வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்கு. சார், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஜிபிடில நம்ம வந்து சம்பாரிச்சு, நம்ம என்ன சார் 1 கோடி இருந்தா போதும், 2 கோடி இருந்தா போதும் அப்படி மாதிரி தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. இந்த பணங்கிறது கடவுள் வந்து எல்லாத்தையுமே கொடுக்க மாட்டாருங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா, யார் யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர் மேல ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. அந்த வாய்ப்பே ஜிபிடில வந்து உள்ள நுழையறதுக்கே அந்த மாதிரி நபருக்கு தான் வாய்ப்பே கிடைக்கும். அப்படிங்கும்போது நீங்க வந்து ஒரு 80 கோடி வருதுன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு படிப்பு செலவு உதவி பண்ணலாம். ஒரு முதியோருக்கு வந்து உதவி பண்ணலாம். ஒரு கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா, மக்களுக்கே செய்யலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க, நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போகும்போது நம்ம கூட வர்றது பாத்தீங்கன்னாக்க, நம்ம செஞ்ச புண்ணியமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதான் நம்ம கூட வரும். நீங்க எத்தனை கோடி சம்பாரிச்சு வச்சுட்டு போனாலும் எதுவும் வரப்போறது இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதே நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய புண்ணியங்களை செஞ்சுட்டு அது நம்ம கூடயே வரும். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா காயின் லான்ச் பண்ணி இப்ப டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4ஆம் மாசம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மாசம் வரும்போது பாத்தீங்கன்னா 17 பைசால வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 26 பைசா, 25 பைசா, போன மாசம் 30 பைசான்னு இப்போ வந்து 35 பைசால டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த மாசம் ஒரு 17,000 ரூபாய் போட்டு 1 லட்சம் காயின் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து டபுள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 ரூபாய் போட்டு 1 லட்சம் காயின் வாங்கி வச்சீங்கன்னா அடுத்த மாசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்த மாசம் ஆகும். அதுக்கு அடுத்த மாசம் ஆகும். ஒரு எக்ஸ்சேஞ்சில் மினிமம் போகும்போது ₹1 தாண்டி வருங்கிறாங்க. மினிமம் நீங்க 1 வருஷம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காயின் உங்களை வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆகும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு 14,000 ரூபாய் போட்டு யாருக்கிட்டையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சொல்ல மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற பணத்தை ஒரு 6 மாசத்துல கையில எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீடாப் பண்ணிட்டே வந்தாங்கனாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து 1,85,00,000 எடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வர்றவங்க யாருமே இது வந்து ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ போனோம் ஜாயின் பண்ணோம் நமக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பணம் வரும். நீங்க வந்து என்ன பேக்கேஜ் எடுத்துறீங்களோ அதுக்கு உண்டான பணம் வந்துடும். நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனவு கூட்டால 80 கோடி சொல்றாங்களே, 560 கோடி சொல்றாங்களே, நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் அதுல வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து உள்ள வர்றவங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுங்க. தெரியலன்னா நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல்டுல போய் பேசிட்டு அந்த ஃபீல்டுல வந்து கேட்கிற கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தடுமாட்டம் வந்து அந்த நேரத்துல நீங்க வந்து அப்ளைனுக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா நீங்க பேசாம இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் கேட்க போறது இல்லை. நீங்களும் அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் நீங்க வெளியில போய் பேசும்போது தான் அதுல நிறைய உங்களுக்கு வந்து ஆன்சர் கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கே இதெல்லாம் நம்ம இவ்வளவு நாளா இருக்க அப்படி தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களா இருக்கு. அதனால கம்பல்சரி வந்திருக்கிற நபர் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்க புது நபரா இருந்தாலும் சரி, பழைய நபரா இருந்தாலும் சரி, பண்ணுங்க. பண்ணிட்டு பிளான் எல்லாம் ஒரு டைம் 2 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க சொன்ன உடனே அவங்ககிட்ட உங்களுக்கு சொல்ற பதில் உடனே 14,000 போட்டு 5 லட்சம் இதெல்லாம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நேரில் போய் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்தீங்கன்னா இல்லைங்க நம்ம கொடுக்கறதுல வந்து 30% கையில கொடுத்துட்றாங்க, 60% ரீடப் பண்ணிட்டு வராங்க. அதனாலதான் நம்ம குரோத். நீங்க ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்க பணத்தை வாங்கிட்டு ஒரு 2 வருஷம் பணம் கட்டாம விட்டுருங்க. நீங்க போய் அதை கூட்டி போய் கணக்கு பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க
ஒரு 5 to 8 லட்ச ரூபாய் பணம் உங்க 2 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா வட்டி 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 போட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பெருகி அங்க நிக்கும். இந்த 2 லட்சத்தை கட்டாம விட்டு 8 லட்சம் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறத வந்து மாசம் மாசமே அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த $60 நம்ம கையில கொடுத்துட்டு விட்டாங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80,000 தான் பணம் கிடைக்கும். அவங்க அந்த 60% டாப் அப் பண்ணி கொடுக்கறதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ஒரு பெரிய தொகையா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுத்து சொல்லலாம். அவங்க இப்ப ஏற்கனவே வந்திருக்கிறவங்க $150 இருந்தீங்கன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாம அவங்களால என்ன முடியுமோ ஒரு 300, 600, 1200, 2400, 4800 தாராளமா உள்ள பண்ணி அவங்களோட முதலீடை பெருக்கிங்க. உங்க குடும்ப சுகாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க பண சுதந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க வீட்டுல எது கேட்டாலும் நீங்க சம்சாரமா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், தயங்காம நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னாவே சரி வீட்டுக்காரர் ஏதோ சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு அவங்களே ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க ஜிபிடில வந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்ச உரையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட கருத்தை உங்ககிட்ட பரிமாறிக்கிட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜா சார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் கம்பெனி பத்தி டீட்டெயில கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் ராஜா சார், வெல்கம் சார். கேக்குதுங்களா சார்? வெல்கம். நன்றி சார், தேங்க்யூ. வெல்கம் சார். சத்தம் வருதுங்களா? கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார். சரி, ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வந்து இவ்வளவு ஒரு முயற்சி எடுத்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்கள வந்து ஒரு நம்பிக்கையோட அதே உற்சாகத்தோட நீங்க தொடங்கி இருக்கிறது உண்மையாவே கண்டிப்பா வர்ற வருஷத்துக்குள்ளர ஒரு வேற மாதிரி இருக்கும் சார். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஊக்குவிக்கப்படுறோம், ஒருத்தரை வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பா தேவையான விஷயம். நான் போன டைம்ல உங்களோட நண்பர் வந்து அவரு நாராயணன் சார் வந்து சென்னையில பார்த்தேன். ரீச் நாராயண் சார் அற்புதமான மனிதர். அவர்கிட்டையும் நிறைய காரியங்களை கத்துக்கிட்டு அவரோட மனப்பான்மை என்னோட இது ஒரே மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய சிந்தனை ஈர்ப்பு சக்தியில வந்து எதை நம்ம யோசிக்கிறோமோ அது நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்குது. நம்ம பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து நடுவுல வந்து அதை தொடர்ந்து நம்ம அதை எடுத்து அந்த நம்மளுடைய எண்ணங்கள்ல வந்து அதை பதிய வச்சு தொடர்ச்சியா நம்ம போகாத இருக்கிறதுனாலதான் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். நடுவுல வந்து நம்ம வேற வேற சிந்தனையில வேற வேற காரியங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இந்த தொடர்ச்சியை நம்ம விட்டுறோம். இதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. இதை வந்து நீங்க உங்களை வந்து அந்த பயிற்சி எடுத்துட்டீங்களா, நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களை வீட்டுக்குள்ளார வச்சு பூட்டிட்டாலும் சரி, நீங்க அந்த பயிற்சி அந்த பூட்டின வீட்டுக்குள்ளாரையே இருந்துகிட்டு நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், உண்மையா சொல்றேன், பூட்டை உடைச்சிக்கிட்டு வந்து உங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க. அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது உங்களுடைய எண்ண அலைகள்ல. நீங்க என்ன அலையில நெல்சன் மண்டேலா 37 வருஷம் ஜெயில இருந்து வெளியே வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆனாரு. ஆமா, ஆப்பிரிக்காவுல வந்து நம்ம காந்தி வந்து அவங்களுடைய வெள்ளைக்காரங்களுடைய பெட்டிக்குள்ளார இருந்து அவர் கருப்பனே வெளியில போன்னு சொல்லி அவர் வெளியே உதைச்சு விட்டது ஒரே ஒரு நிர்ணயம் எடுத்துட்டு வந்தாரு. நீங்க உங்களுடைய பெட்டியில இருந்து தான் என்ன வெளியே தள்ளினீங்க, நான் எங்கள் நாட்டில இருந்து வெளியே தள்ளுவேன்னு சொல்லி அந்த ஒரு நெருப்பு மட்டும் வந்து இங்க அப்படியே பெரிய மலை நெருப்பா மாறி சண்டை அஹிம்சை பண்ணாம அமைதியா அவர் வந்து நம்ம நாட்டில இருந்து வெளியேற்றினாரு. சோ அது மாதிரி எத்தனையோ சாதனைகள் வந்து அந்த தொடர்ச்சி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பெரிய குண்டு, எவ்வளவு பெரிய அந்த காலத்துல நினைச்சு பாருங்க. அவர் அப்படியெல்லாம் வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை ஃபுல்லா ஆண்டுகிட்டு இருக்கீழ நம்ம நாட்டை விட்டு வெளியேற்ற அவரோட மன உறுதி தான் அது. அந்த மனசுல அவர் நம்பிட்டாரு. பிலீவ் அப்படின்னு சொன்னாவே என்னகிட்ட பெற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். ஹோப்புங்கிறது தான் நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு அர்த்தம். நம்ம ஹோப்ல வாழல, பிலீவ்ல வாழ்றோம். இது என்கிட்ட இருக்குதுன்னு நம்ம அது உங்ககிட்ட வந்துடும், கிடைச்சிரும். இதுவரையில நம்ம வந்து எதை பெற்று இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நம்பினதுனாலதான் நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால இப்போ ஒரு அருமையான ஜிபிடி வந்திருக்குது. இந்த ஜிபிடில உண்மையாவே நான் ரொம்ப பாராட்டுறேன். 6 மாசத்துக்கு அப்புறம் கூட எப்படி ஒரு இந்தியில பழமொழி சொல்லுவாங்க, தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா குழந்தையில தொலைஞ்சு போய் கிழவனா ஆகி வீட்டுக்கு வர்றது வந்து சரியில்லை. அது மாதிரி வந்து நம்ம அருணாச்சலம் சார், நம்ம மோகன் சார் சொல்லி 6 மாசத்துக்கு அப்புறம் கூட அவரும் விடாமுயற்சி அவர்கிட்ட பேசி இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ந்து இவர் வந்து ஒரு குரூப் ரெடி பண்ணி ஜூம் மீட்டிங் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். நாம எல்லாம் ஒற்றுமையா நேற்றுக்கு பாருங்க 500 பேர் பெரிய ஜூம் மீட்டிங்ல வந்து நானும் மோகன் சார் வரும்பொழுது 4 பேர் இருந்தாங்க. 2வது மீட்டிங்ல 7 பேர் இருந்தாங்க. நாங்க தொடர்ந்து இன்னைக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு சார்.
ஒரு வருஷத்துல பாருங்க, நேத்துக்கு 500 பேர் வெளியில ரொம்ப பேர் இருந்தாங்க, உள்ள நுழைய முடியல. முதல்ல 100 இருந்துச்சு, இப்ப 500 வந்துச்சு, இப்ப 1000 நம்ம பண்ண போறோம். அது மாதிரி வந்து நம்ம இதுல கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு 15 மாசத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு இதுல வந்து நீங்க உங்களோட முயற்சியை போடுங்க. உங்க லைஃப்ல தேவையான வீடு, காரு, பங்களா, பைனான்சியல், குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்யாணம், நகை எல்லாமே வரும் சார். நம்ம முதலாவது இந்த பிசினஸ் பிளானை கற்றுக்கிட்டு அநேகருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெற்றி. உங்க டவுன்லைன்ல இருக்கிறவங்கள ஒரு 7 பேர் டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணி அந்த 7 பேருக்கு நீங்க நல்லா கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை அடுத்தது 43 7 பண்ண வச்சிட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம நாங்க எல்லாரும் கூட நினைக்காத அளவுக்கு நம்ம அருணாச்சலம் சார் 150லயே வந்து 1,85,00,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தியோரியை கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா அவர் உட்காந்து எவ்வளவு எழுதியிருப்பாரு, எவ்வளவு கணக்கு போட்டிருப்பாரு. அது மாதிரி வந்து ஒரு எண்ணம் தான். அவர் அதன் பயணமா வர்றாரு. வர்ற நாட்கள்ல அவரு பெரிய கோடீஸ்வரரா ஆகுவாரு. அவர் நினைச்சதெல்லாம் சாதிப்பாரு. அது மாதிரி நம்மளுடைய இப்ப காயின் வந்திருக்குது. அந்த காயின் 17 பைசாவுல இருந்தது, இன்னைக்கு 30 பைசாவா இருக்குது. இப்போ 1,00,000 காயின் நம்ம 17,000க்கு வாங்கணும், இன்னைக்கு 30,000க்கு வாங்குறதா இருக்குது. இன்னைக்கு 1,00,000 காயின் யார் வாங்கியிருக்கிறாங்களோ $1 ஆனாவே 90 லட்சம் ஆயிரும். $10 ஆனாக்க 9 கோடி. லைஃப் வேற மாதிரி மாறிடும். சோ நம்ம ஜிபிடில வந்து 20ஆம் தேதி எல்லாம் யூட்டிலிட்டி வருது. யூட்டிலிட்டியில நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ண போறோம். அதுல நிறைய பணம் சம்பாதிக்க போற லெவல் இன்கம் எல்லாம் இருக்குது. சிம்பிளானதா, எந்த கண்டிஷன் எல்லாம் கிடையாது. சோ வாங்க, நம்ம நல்லபடியா ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. இன்னும் மக்கள் இப்ப தமிழ்நாடு முழுவதும் ஜிபிடி நல்லா பரவிக்கிட்டு போகுது. உங்களோட டீம், உங்களுடைய தெரிஞ்சவங்க, நண்பர்கள், டியர் நியர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் பணம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. அவங்க சம்பாதிக்கணும்னு சொல்லி நீங்க வேலை செய்யும் பொழுது நீங்க வேற லெவல்ல உயர்ந்துருவீங்க. அந்த நல்ல எண்ணத்தோடு தான் நாம நடக்கணும். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் அருணாச்சலம் சார். மற்றவங்க எல்லாம் பேசுறது இருக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வந்து பாத்தீங்கன்னாக்க அவரோட அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா வந்து முடிச்சிட்டாரு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா இப்ப ராஜா சார் மாதிரி நம்மளும் எத்தனையோ லீடர்லாம் பார்த்துருக்குங்க. ஆனா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு டைம் 4 டைம் போன் பண்ணா அவங்க ஒரு மாதிரியா போய் பேசுவாங்க. சார் அப்புறம் கூப்பிடு சார், பொழுதுனே கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட அந்த ஒரு சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன கேட்கறோமோ அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை பண்ணி கொடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் பண்றதுக்கு உண்மையாலும் மனம் வேணும். உண்மையாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நமக்கெல்லாம் ஒரு லீடரா கிடைச்சது நம்ம ஏதோ ஒரு வகையில புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்பதான் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதே ஒரு ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷமா 2 வருஷமா கழிச்சு வந்து ராஜா சார் இந்த பக்கம் வராம பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போயிருந்தாரு அப்படின்னாக்க நமக்கு இந்த வாய்ப்பு அவ்வளவு சீர் கிடைச்சிருக்காது. யாரோ ஒரு நபர் எப்படியோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நமக்கு லீடர் வந்து தலைமையில கீழே போவோமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனை முறை சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து தேவையானது போற அவங்க வந்து சார் இன்னொரு விஷயம் சொல்றது மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 40 பேர் பக்கமா வந்து பேங்காக் ட்ரிப்ல வந்து கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். இது வந்து ஒரு அருமையான ஒரு உண்மையா சொல்றேன், யார் அதை வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷமா வேற சார். ஒரு 5 நாளைக்கு வந்து ஒரு பேங்காக்ல போய் எல்லா ஊர் சுத்திட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருது. அது நம்ம வின் பண்ணி செலவு பண்ணிட்டு போறது வேற, வின் வேற மாதிரி இருக்கும். எப்படி வந்து அவார்ட் ரிவார்டு ஃபங்க்ஷன் அற்புதமா இருக்கும். எல்லாருக்கும் ஷீல்ட் எல்லாம் அங்கதான் கிடைக்க போகுது. ஸோ அருமையா ஒரு இன்னும் ஒரு 17-18 நாள் இருக்குது. முடிஞ்சவங்க டைரக்டா 15,000க்கு குறைவு இருக்குதுன்னா அதை போட்டு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு நீங்க வாங்க. நம்ம எல்லாரும் போயிட்டு வந்த அப்புறம் வேற மாதிரி லைஃப் இருக்கு நமக்கு. ஸோ சரிங்க சார், தொடருங்க, நீங்க தொடர்ந்து வாங்க. இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இப்ப நாமக்கல் டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கீழே வந்து என்ன பிசினஸ் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு ஒண்ணு நம்ம குரூப்ல 50,000 வரணும், இல்லைன்னா முதல் டைரக்டா வந்து 15,000 பிசினஸ் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னாக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முயற்சி எடுங்க. அவங்களுக்கு கீழே என்ன பிசினஸ் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா டைரக்ட் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. அந்த டைரக்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிவுபடுத்தலாம். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஏதோ கொஞ்சம் நம்ம ஒரு கரெக்டா நீ தேதி 13 ஆச்சு, இன்னொரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 17-18 நாள் டைம் இருக்கு. ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா முயற்சி, ஏன்னா கடைசி நேரத்துல கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 பேர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுனா கூட அந்த கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2ஆவதா 3ஆவதா போகணும்னு நினைப்பா. ஆனா அவங்க வந்து பஸ்ல வந்துருவாங்க.
அந்த மாதிரி அந்த முயற்சியை நம்ம எடுத்து நம்ம அதுக்கு உண்டான செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வெற்றி அடையலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேவைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பலாப்பழம் எடுத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ இருக்கும். அந்த 10 கிலோல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ பக்கம் ஆயிரும். அந்த தோல் அந்த உள்ள அந்த கதறெல்லாம் போயிடும். ஒரு 3 கிலோ தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேரும். அந்த 3 கிலோல கொட்டையா அந்த உள்ள இருக்கிற சொலையில எடுத்தீங்க அப்படின்னா அதுல 1 கிலோ போயிடும். ஒரு 10 கிலோ இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 கிலோ தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நபர் நம்ம முடிவெடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கோட தாரக மந்திரமே அதான் சார். நீங்க ஒரு 10 பேருக்கு சொன்னீங்கன்னா ஒண்ணு வந்து கிளிக் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு 7 பேர் தேவைன்னா ஒரு 100 பேருக்கு நீங்க வந்து இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 7 சிங்கம் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்றதுக்கு வந்து ரெடியா வந்துருவாங்க. அவங்கள மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இதுதான் பிளான் இதுதான் சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்துருவாங்க நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளைங்க வந்து படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த படிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம சொல்றதை விட அந்த பிள்ளைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிப்பை வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க போக்குல விட்டா அப்படின்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம தேவைக்காக நீ அதை படி இதை படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல்ற படிப்புக்கும் அவங்க பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்கிற படிப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி அதை குழம்பு போய் நம்ம சொன்னதையும் படிக்காது அது நினைச்சது படிக்காம அது வந்து கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம டூ வீலரே இருக்குன்னு வச்சுங்களேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசர்வ் ஆகி ட்ரை ஆகி போய் நின்று தள்ளிட்டு போற அளவுக்குலாம் பெட்ரோல் போடுவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து யாருமே செய்யாதீங்க. ரிசர்வ் விழுந்துட்டா மினிமம் ஒரு 200 300 பெட்ரோல் போட்டு வச்சிருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் போகணும்னா கூட எந்த விதமான தயக்கம் இல்லாம வண்டி எடுப்போம். இல்ல அப்படின்னா ரிசர்வ் விழுந்து நீங்க வண்டியில போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க இது எங்க போதோ இல்லையா பங்கு இருக்கா இல்லையா தெரியல அப்படிங்கிற அது ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். ரிசர்வ் விழுந்துச்சா 200 300 பெட்ரோல் போட்டு வைங்க. அதே மாதிரி கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா கால் டேங்க் எப்பயுமே மினிமம் உங்கள்கிட்ட வந்து ட்ரை ஆன மாதிரி நினைச்சுக்கிட்டு கால் டேங்க் வந்துச்சா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 500 நீங்க இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பர்ஸ் வச்சிருந்தோம்னா மினிமம் ஒரு 500 நம்ம பர்ஸ்ல. ஏன்னா நம்ம வந்து போவேல எந்த நேரத்துல எந்த செலவு வரும்னு தெரியாது. நம்ம அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாத நேரத்துல செலவு வரும். நீங்க பணம் 500 வச்சிருப்பாங்க அந்த பர்ஸ்லயே பணம் இருக்கு எந்த செலவுமே உங்களுக்கு வராது. அப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நம்ம வந்து கடைபிடிச்சோம்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க வாங்க நிறைய ஜெயிப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஒரு அருமையான நமக்கு வந்து தலைவர் கிடைச்சிருக்காரு. அவரை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி 2 ஒருத்தர் அவங்க கருத்தை ஷேர் பண்ணலாம். சார் கணேஷ் சார் ஒரு 2 நிமிஷம் அவங்க கருத்தை அப்படியே ஷேர் பண்ணுங்க சார். கணேஷ் கரூர் சார் இருக்கீங்களா லைன்ல? சார் இதுல யாரும் பேசணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் பண்ணி அவங்க மைக்கை நோட் பண்ணி பேசுங்க சார். சார் இங்க பேசுறீங்கன்னா நீங்க போய் ஃபீல்ட்ல பேச முடியும் சார். இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொழில் கத்துக்கிற பற்ற ஒர்க் ஷாப். இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 500 பேர் 600 பேருக்கு நம்மளால பேச முடியாது. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாரு 16 18 பேர் இருந்தா இப்ப 16 பேர் இருக்கோம். அந்த மாதிரி இதுல வந்து நீங்க பேசுனீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க டவுன்லைனுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க சௌகரியமா இருக்கும். சார் வாங்க வெல்கம். விஜய் பாரதி மேடம் இருக்கீங்களா? சார் சுப்பிரமணிய சார் இருக்கீங்களா? யாரு சார்? மைக்கை நோட் பண்ணி பேசுங்க சார். உங்க பேரையாவது ஊரையாவது சொல்லுங்க. எப்ப ஜாயின் பண்ணி அதையாவது சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நான் பேசலாமா சார்? சார் பேசுங்க பாப்புலேட்டிவ் சார். அருணாச்சலம் சார் வணக்கம். ராஜா சார் வணக்கம். சார் உங்க ஜூம்ல நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து உங்களுடைய டைரக்டர் தான் அவர் ஜூம் எனக்கு ஓபன் பண்ண தெரியாது சார், பண்ணி நமக்கும் கொடுங்க. சார் இது நீங்க எப்ப வேணாலும் வரலாம் சார். அவர் வந்து கேட்டாரு, மத்தியானமே கேட்டு போனாரு. சரி இது சரி. மாதிரி எனக்கு நான் ஜூம் அட்டன் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்து இங்கதான் அவர் மீட்டிங் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதான் நீங்க போங்க சார் வந்து பண்ணி கொடு. ஏன்னா அவருக்கு அதை நம்ம ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தடுமாறுங்க சார். வேற ஒண்ணும் இல்லை சார். கொஞ்சம் அவரை மட்டும் கொஞ்சம் கைடு பண்ணுங்க சார். சார் உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வந்து கரெக்டா 11 மாசம் முடிஞ்சு இப்ப 12வது மாசம் போயிட்டு இருக்கு சார்.
இப்ப என்னுடைய சக்சஸுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஜூம் மீட்டிங் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. ஹிந்தியில நடந்தா கூட போயிருவேன். எனக்கு புரியிற வார்த்தை புரியட்டும் அப்படின்னு சொல்லி, எந்த லாங்குவேஜ்ல வந்து ஜிபிடி அப்படின்னு ஒரு மீட்டிங் இருக்குது, ஜூம் இருக்குதுன்னா, அத நான் இதுவரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையா நான் இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறேன். சார் ஒரே இன்னைக்கு நிமிஷம் உங்கள பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் பேசுறேன். அப்புறம் நீங்க பேசுங்க சார். ஒரே நிமிஷம். சார் வந்து பாத்தீங்கன்னாக்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மாதிரி நெறைய வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ்லாம் பண்ணி பல குரோர் கணக்குல பிசினஸ் பண்ணி அவரு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாம, அவரோட நிலைமை வந்து அப்படியே தலைகீழா மாறி, இன்னைக்கு ஒரு ஜிபிடிங்கிற அப்படி ஒரு வாய்ப்பு அவரு கையில கிடைச்சு, அப்படியே பழைய நிலைமைக்கு அப்படியே திரும்பி வந்துட்டு இருக்காரு. அத வந்து பாத்தீங்கன்னாக்க, இப்ப சார பத்தி பேசும்போது தருமபுரில நண்பர்லாம் இருக்காங்க. அந்த மாரி உங்க பேர சொன்னாவே, அவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவரு. அவ்வளவுதான் அப்படி இருந்தாரு. இன்னைக்கு சூழ்நிலை சரியில்ல. ஆனா இப்பல்லாம் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாரி நாங்களே கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறாங்க சார். ஜிபிடி உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க, நீங்க நினைச்சத விட பல மடங்கு உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, வாய்ப்பு இருக்கு சார். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு வாய்ப்ப நம்ம கையில எடுத்திருக்கோம். அதுல வந்து நம்ம 100% சக்சஸ் பண்ணுவோம் சார். சார் நீங்க கன்டின்யூ பண்ணலாம் சார். சார் உண்மை சார். நீங்க நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. நிஜமாதான் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு இருக்கிற காலகட்டத்துல தாங்க சார் எனக்கு இந்த ஜிபிடில ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் எந்த காலத்திலயும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்ல. அதே மாரி என்னுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம், என்னுடைய கனவு, என்னுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த ஜிபிடில தான் சார் நிறைவேறப் போது. அது மாரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கூட வந்து ஜிபிடில வந்த காசுல தான் என் பையனுக்கு சந்தோஷமா ஒரு ரூ. 3,00,000 வண்டி வாங்கி குடுத்தேன். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிளாட் வாங்குனேன். திருப்பி மீண்டுமே வந்து அந்த பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே அட்ஜாயின்ட்லயே இன்னொரு பிளாட் கூட வாங்கியிருக்கேன் சார். எல்லாமே முழுக்க முழுக்க அந்த ஜிபிடில வந்து நான் பண்ணது தான். ஆ அது மாரி வந்து பாத்தீங்கன்னா, நானும் வந்து அ என்னுடைய தூங்குற நேரம் கூட ஜிபிடி அந்த ஞாபகம் தான் இருக்கும். காலையில எந்திரிச்சேன்னா, நம்ம ஜிபிடில எனக்கு நெறைய ஃபோன் கால்ஸ் வரும். அவங்களுக்கு பூரா ஃபோன்லயே வந்து நெறைய விஷயங்கள சப்போர்ட் பண்ணிட்டு, எல்லா விஷயத்துக்கும் சொல்லிக் குடுப்பேன். இந்த மாரிலாம் இருந்துட்டு, ஆ ஒரே தன்னம்பிக்கையோட நான் இதுல பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். அதே மாரி நீங்களும் எல்லாருமே பண்ணுங்க. கண்டிப்பா ஜிபிடில உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையும். கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரோட மீட்டிங்ல நான் இன்னைக்கு தான் மொத வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்கள எல்லாம் பார்க்கறது, பேசுறது எல்லாமே. சரி வரலாமா? வேணாமான்னு நெனச்சுட்டே இருந்தேன். சரி இருந்தாலும் போயிருமே என்ன ஜிபிடி தானே! அப்படின்னு உள்ள வந்துட்டேன். சார் நீங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, வந்து சார் ஒவ்வொரு மீட்டிங் நீங்க வாங்க சார். செவ்வாய்க்கிழமை வாங்க. உங்க அனுபவத்த எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணி நாங்களும் வந்து நீங்க போற ரூட்ல நாங்களும் வந்துர்றோம் சார். அந்த 80 கோடி டச் பண்ணிர்றோம் சார் சீக்கிரம். கண்டிப்பாங்க சார். இப்ப ஹரிபிரசாத் அப்படின்ற ஒரு சார் வந்திருக்காருங்க சார். அவரு தான் மொத இப்ப ஜூம் அட்டெண்ட் பண்றாரு. உங்களுடைய அவர அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க பேச சார். சொல்லுங்க சார். அவர் பேர அறிமுகப்படுத்தி சொல்லுங்க சார். பேச சொல்லுங்க சார். சார் சார் வணக்கம் சார். வணக்கம். அப்படியே தலைவர போய் பார்த்துட்டீங்க. சார் இப்போ அடுத்தது 5 பேரை செலக்ஷன் பண்ணிக்கிறேன் சார். எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இந்த சந்தோஷம். இது வழிகாட்டுனீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நான் ரொம்ப தௌசண்ட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. அ, இனிமேல் தான் நானு அந்த அச்சீவ்மெண்ட் உண்மையில தான் பண்ண முடியும். அத அ. பண்ணிட்டு அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் சார். இப்பதான் நான் உள்ள நுழைஞ்சிருக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. இப்பதான் நீங்க சரளமா பேசுறீங்க. இதுவரை நானும் உங்கள பத்தி சரளமா பேசி நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி, கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்றேன் சார். இந்த இந்த வழிய காட்டுனதுக்கு உங்களுக்கு நான் வந்து கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த வழி சார் இது உங்களுக்கு எத்தன டைம் சார் கால் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் போட்டு நான் நஷ்டம் அடைஞ்சேன். உண்மையிலேயே இத வந்து செய் அப்படின்னு சொன்னீங்க. நான் செய்யறேன். நிச்சயமா செய்வேன் சார். உங்களுக்கு நல்ல நல்ல பேர் வாங்கி குடுப்பேன். உங்கள என்னைக்கும் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். நன்றி சார். சார் சார் இது சம்பந்தமா உங்ககிட்ட எத்தன டைம் சார் நான் பேசியிருப்பேன். அதான் ரைட்டு சார். சார் பாலு சார் சொல்லுங்க. பற்றி ஒண்ணு சொல்லணும்னா, ஆ. பாலு சார் வந்து உண்மையாவே ஒரு சொக்க தங்கம்னு சொல்லுவேன். ஏன்னா அவருடைய டவுன்லைன் இல்லாத மற்றவங்களோட டவுன்லைனுக்கு கூட மணிக்கணக்குல உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவர் வந்து பச்சைபாதம் பார்க்காம இதுல என்ன கிடைக்கும்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தரை பார்த்தா அவரோட டேபிள்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இந்த ஃபைல் முடிச்சிடறான்னு அவருக்கு போட்டு போயிடுவாங்க. லஞ்ச் சாப்பிடுவாங்க. 5 மணிக்கு வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அவனுக்கு தலை மேல ஃபைல் முன்னாடி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மனுஷன் போவான். பார்த்தா அவங்கள வந்து எல்லாம் நினைப்பாங்க, என்னடா அவன் எல்லா வேலையும் இவனுக்கு கொடுத்துட்றானேன்னு சொல்லி. ஆனா அந்த கேமராவுல பார்த்துட்டு இருக்கிற மேனேஜர், அவருடைய எம்டி, சேர்மேன் எல்லாம் இவ்வளவு வேலை செய்யறானே, இப்படி செய்யறானே, என்னைக்கும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் எந்த தொழில் கிடைச்சிருக்குதோ அந்த தொழில்ல வந்து அவங்க முழு முழு
என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி முழு ஒரு தன்னுடைய மனசார அந்த வேலையை செய்யும் பொழுது அவங்களுக்கு உயர்வு கிடைக்குது. அந்த மாதிரி இவர்கிட்ட வந்து நம்ம எதை அதிகமா செய்ய 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 சார் நம்மளோட நாலேஜ் வளருது. பாலமுருகன் அந்த மாதிரி உள்ளவர். அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பான்மை. இந்த ஜிபிடில வந்து அவருக்கு என்னன்னு தெரியாத தொடக்கத்துல இருந்தாரு. ஆனா அன்னிலிருந்து இன்னைக்கு வரலும் அவர் வந்து சொந்தமா இதுல வந்து சொல்லிட்டு போவார் சார். நான் அவங்க பேரை சொல்லிட்டு போவார். இன்னைக்கு இவங்களை வந்து நான் சேர்த்திருவேன்னு சொல்லிட்டு போவார். ஜாயின் பண்ண வச்சிருன்னு சொல்லி அடிப்பேன் நடின்னு ஒரு பாட்டு தமிழ்ல வருது. அது மாதிரி சொல்லி கில்லி மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாரு இவரு. 6 பவுண்டரி அப்படின்னு. இவரோட டவுன்லைன்ல வந்து இன்னைக்கு ரொம்ப பேர் 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் இவரோட டவுன்லைன்ல சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. அப்படியே அவர் மனைவி 2 பேருமே வந்து இது பேங்காக் டூர் அச்சீவ் பண்ணிருக்காங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள் சார். சார் தேங்க்யூ சார். இதோட ஜோ முடிச்சுக்கலாம். வந்திருக்கிற அத்தனை கோடீஸ்வரர் நண்பர்களுக்கு நாமக்கல்ல இருந்து அருணாசலம் ராஜா சாருக்கு, ஏடம் சோல்மேன் சாருக்கு, மோகன் சார் வந்து டிராவல்ல இருந்தனால அவரால் கலந்துக்க முடியல. அவர் இடத்த வந்து பாத்தீங்கன்னா பாலு சார் நிரப்புறதுக்கு நாமக்கல் சார்பாக நன்றி சார். மத்த உள்ள அத்தனை பேர்த்துக்கும் இரவு வணக்கம். நன்றி சார். நன்றி. ஓகே.